அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரத்தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரடியான பல மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, இந்த வருடத்தின் கடைசி சில தினங்களும் அடுத்த வருடத்தின் முதல் சில தினங்களும் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மிக சிறப்பான அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நன்மையை நிறைவாக கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கின்றன. ஏனென்றால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலும் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் சிரமமில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. சென்ற ஆண்டில் செய்த தவறுகளை இந்த தருணத்தில் திருத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றின் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கப் போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த 2025 துவக்கத்தில் மிக வலுவாக சுக்கிரன் மற்றும் சனி இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்ள முடியும். அதில் இருக்கக்கூடிய கலைகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக பெற்றுத் தருகின்றன. ஏனென்றால் பொதுவாகவே சனி மற்றும் சுக்கிரன் இணைவது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும். ஜீவனக்காரகனும் யோகக்காரகனும் இணையக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. எனவே நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வகையிலும் நல்ல தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையிலும் இனிமையான மாறுதல் உண்டு. வித்யாகாரகரான புதனும் 30ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். ஏற்கனவே உஷ்ண கிரகமான சூரியனும் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் எந்தவிதமான தடையுமின்றி உங்களை வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் ஜென்மம் 2, 3, 4 என பல இடங்களில் வலம் வர போகிறார். ஜென்ம ராசியில் 30ஆம் தேதி அன்று சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அமாவாசை நிகழ்வை அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறார். அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல பித்ருதோஷ காரணங்களால் சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் சந்திரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். பல வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை நிறைவான முறையில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தைரியஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சுகஸ்தானமாகிய 4 ராகுவும் கர்மஸ்தானமாகிய 10 கேதுவும் சஞ்சரிப்பது தொழில் மற்றும் சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நிலை கொள்வது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அங்கு வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு நிறைவாக வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை அள்ளி கொடுக்கிறார். எனவே பல காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டுத்துறை, கல்வி என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது பெருவாரியான கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சாதகமாக வலம் வருவதால் நிச்சயமாக அனாவசியமான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருங்க. எதை செய்தாலும் அதை நிறைவுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உறவினர்களிடம் ஏற்படக்கூடிய வீண் வாக்குவாதங்கள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒத்துழைப்பும் குடும்ப முன்னேற்றமும் நிறைவாக அமையுங்க. குடும்பத்தில் பல்வேறு வகையான திட்டங்களை உங்களுடைய கடின உழைப்பால் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக
நிறைவாக கிடைக்கிறது. அடிக்கடி உடல் நலத்தில் சந்தித்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். சோர்வின்றி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை பல கிரகநிலைகள் தெள்ள தெளிவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உங்களை தேடி நிறைவாக வரக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் சுக்கிரன் இணையக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் முற்றிலுமாக நீங்கும். எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் தடை தாமதமின்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஆதரவாக அமையும். பல்வேறு வகையில புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் திருப்திகரமாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நியாயமற்ற கடுமையான சூழ்நிலைகள் இந்த தருணத்தில் மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுமூகமான சூழ்நிலை மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியங்களை நினைத்தபடியே சிறப்பாக செய்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நம்பிக்கைக்குரிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்க முடியும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் சனியுடன் இணைவதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேருங்க. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் விரைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும். அரசியல் சார்ந்த பணிகளில் மாற்று கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகமும் உங்கள் கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மாணவர்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உண்டு. நீண்ட நாள் நீடிக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகள் அனைத்தும் திருப்திகரமாக அமையுங்க. பல்வேறு வகையில முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை அபிவிருத்தி அடையக்கூடிய யோகமும் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேலையை தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் அகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.